இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த 4-5 நாளும் உங்க பொண்ணு ரகுராம் வீட்ல இருந்திருக்கா. ரகுராம் வீட்லயா? அந்த மாயா, தனம், சீனு இவங்க 3 பேரும் தான் இந்த டாக்டர் அனுமதியோட உங்க பொண்ணு அவங்க வீட்ல வச்சிருந்து நீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரீங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க இவளை இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. சொல்லுங்க டாக்டர், மாயா எங்க வந்தாளா? என் பொண்ண அவ கூட்டிட்டு போனாளா? 4-5 நாளா என் பொண்ணு ரகுராம் வீட்ல தான் இருந்தாளா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ஆமா மேடம். மாயா கல்கியை எங்க கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் உங்களை நினைச்சும் பயந்தேன் மேடம். உங்ககிட்ட கேட்டிருந்தா நிச்சயமா நீங்க அனுமதி கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனாலும் இந்த பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில அவங்க சீக்கிரமா குணமாகணுங்கிற ஆசையில உங்க அனுமதி இல்லாம கல்கி அனுப்பி வச்ச மேடம். நீங்க ஏன் என் பொண்ண ரகுராம் வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க? மன்னிச்சிருங்க மேடம். ஏன்னா ரகுராம் ஐயா பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த தைரியத்துல தான் அவங்க கேட்டதும் உங்க பொண்ணு அனுப்பி வச்சு. ஆரம்பத்துல இருந்தே கல்கிக்கு உங்க தாய் பாசத்தையும் அன்பையை காட்டுங்க, இவளை குணப்படுத்த முடியும்னு சொன்ன. நீங்க அதை நம்பவே இல்லை. ஆனா மாயாவும் ரகுராம் ஐயாவும் அவரோட குடும்பமும் உங்க பொண்ணு கிட்ட அன்பையும் பிரியத்தையும் காட்டி 4 நாள்ல கல்கி கிட்ட பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. கல்கிய ரெக்கவர் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. உங்க கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தால இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மெடிசனால செய்ய முடியாத அதிசயத்தை இந்த 4 நாள்ல அவங்க நடத்தி காட்டிட்டாங்க. நீங்க இப்ப என் மேல கோவப்படலாம், ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்லை மேடம். ஏன்னா உங்க பொண்ணை நான் கியூர் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த நிறைவே எனக்கு போதும்.